சகோதர சகோதரிகளே, ஒருபுறம் இன்று நாட்டின் மக்கள் இந்தியாவை வளர்ச்சி அடைய செய்ய இரவும் பகலும் உழைத்து வருகின்றனர். ஆனால் நாட்டுக்குள்ளேயே சில அரசியல் கட்சிகள் இந்தியாவின் வெற்றியை உணர முடியாமல் உள்ளன. இப்போதுதான் நீங்கள் பார்த்தீர்கள், உலகின் மிகப்பெரிய ஏஐ மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது. உலகம் முழுவதும் இருந்து 80க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் தில்லிக்கு வந்தனர். உலகின் பல பகுதிகளில் இருந்து சுமார் 20 நாடுகளின் பிரதிநிதிகள் இந்தியாவுக்கு வந்தனர். இந்தியாவின் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் தில்லிக்கு வந்தனர். அவர்கள் அனைவரும் தில்லியில் ஒன்று கூடினர். உலகின் முன்னேறிய நாடுகளிலும் இது போன்ற ஒரு மாநாடு இதுவரை நடைபெறவில்லை. மீரட் மக்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன், இந்த ஏஐ மாநாட்டை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டீர்களா இல்லையா? உங்கள் முழு வலிமையுடன் சொல்லுங்கள், நீங்கள் பெருமைப்பட்டீர்களா இல்லையா? பெருமைப்பட்டீர்களா இல்லையா? பெருமைப்பட்டீர்களா இல்லையா? இந்த வேலை இந்தியாவிற்காக செய்யப்பட்டதா இல்லையா? இது இந்திய இளைஞர்களுக்காக செய்யப்பட்டதா இல்லையா? இந்தியாவின் விதியை மாற்றுவதற்காக செய்யப்பட்டதா இல்லையா? 21ஆம் நூற்றாண்டின் தலைமை இயக்க செய்வதற்காக செய்யப்பட்டதா இல்லையா? முழு நாடும் இதை பற்றி பெருமைப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் மற்றும் அதன் அமைப்பு என்ன செய்தது? நண்பர்களே, காங்கிரஸ் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு சர்வதேச நிகழ்வை அருவருப்பான அரசியல் மேடையாக மாற்றியது. காங்கிரஸ் தலைவர்கள் மாநாட்டில் வெளிநாட்டு விருந்தினர்கள் முன் தங்களை அவமானப்படுத்திக் கொண்டனர். நான் காங்கிரஸ் மக்களிடம் கேட்கிறேன், நீங்கள் ஏற்கனவே நிர்மாணமாக இருப்பதை நாடு அறிவதே. அப்படி இருக்க மீண்டும் ஆடைகளை கழற்ற என்ன அவசியம்? அங்கு காங்கிரஸ் தலைவர்கள் செய்த செயல் நாட்டின் பழமையான கட்சி எவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு சென்றுள்ளது என்பதை காட்டுகிறது. நண்பர்களே, யாராலும் கற்பனை செய்ய முடியாது. நாம் யாரோ ஒருவரின் கிராமத்தில் திருமணம் நடந்தால் அந்த கிராமமே அதை வெற்றியாக்க அர்ப்பணிப்புடன் செயல்படும் மக்கள். விருந்தினர்கள் அந்த கிராமத்தை பற்றி நல்ல கருத்து கொள்ளும்படி செய்கிறோம். ஆனால் காங்கிரஸ் தன் சொந்த நாட்டை அவமானப்படுத்த முயல்கிறது. நண்பர்களே,
காங்கிரஸ் தலைவர்கள் மோடியை வெறுக்கிறார்கள். இவர்கள் என் கல்லறையை தோண்ட விரும்புகிறார்கள். என் தாயை அவமதிக்கவும் தயங்கவில்லை. அவர்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் என்டிஏவுக்கும் எதிராக இருக்கிறார்கள். சரி, உங்கள் அரசியலில் இது அவசியம் என்றால் இருக்கட்டும். அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இதையும் நாங்கள் சகிப்போம். ஆனால் ஏஐஜி என்பது பிஜேபி நிகழ்ச்சி அல்ல என்பதை காங்கிரஸ் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போது அங்கே பிஜேபி தலைவர் எவரும் இல்லை. அது ஒரு நாட்டின் நிகழ்ச்சி. அது ஒரு நாட்டின் மரியாதைக்கான நிகழ்ச்சி. நாட்டின் மக்களின் மரியாதையுடன் இணைந்த ஒன்று. ஆனால் 3 தினங்களுக்கு முன் காங்கிரஸ் அனைத்து எல்லைகளையும் மீறியது. இன்று முழு நாடும் காங்கிரசின் கொள்கைகளை கண்டிக்கிறது. ஆனால் அவர்களின் துரதிர்ஷ்டத்தை பாருங்கள். இவ்வளவு பழமையான கட்சியின் தலைவர்கள் வெட்கப்பட வேண்டிய இடத்தில் வெட்கமின்றி தைரியமாக நடந்து கொள்கிறார்கள். வெட்கமின்றி நாட்டின் மக்களை அவமதிக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்ந்து நடக்கிறது. பாராளுமன்றத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? பாராளுமன்றத்தில் நீங்கள் செயல்பட முடியவில்லை. உங்கள் கூட்டாளிகளுக்கு பேச வாய்ப்பு தரவில்லை. பாராளுமன்றம் இயங்க விடவில்லை. அதனால் அதிக நஷ்டம் ஏற்படுவது காங்கிரசின் கூட்டாளிகளுக்கே. இப்போது அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். தில்லியில் அவர்கள் காட்டிய அந்த நிர்வாண அரசியல் அவர்களின் கூட்டாளிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அனைவரும் அவர்களை தள்ளி வைத்துள்ளனர். நாட்டின் ஊடகங்களிடம் நான் தாழ்மையுடன் வேண்டுகிறேன். நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கடவுளிடம் ஊடகங்களுக்கு சகிப்புத்தன்மையை கிடைக்க பிரார்த்திக்கிறேன். ஆனால் இன்று நான் அவர்களிடம் பிரார்த்திக்கிறேன். கடவுளின் அருளால் இத்தகைய செயல்களை நாம் விமர்சிக்கும் போது மோடி எதிர்க்கட்சியை கழுவி எடுத்தார் என்று தலைப்பிட வேண்டாம். காங்கிரஸை காப்பாற்றும் இந்த யுக்தியை நிறுத்துங்கள். எதிர்க்கட்சியை விமர்சிப்பதன் மூலம் நீங்கள் காங்கிரஸை காப்பாற்றுகிறீர்கள். எதிர்க்கட்சியில் உள்ள மற்ற கூட்டாளிகளும் இப்போது புரிந்து கொண்டுள்ளனர். பாவம் செய்தது காங்கிரஸ், ஆனால் தண்டனை அனுபவிப்பது அவர்கள். காங்கிரசின் அமைப்பு ஒவ்வொரு முறையும் தப்பிக்க ஒரு விளையாட்டு நடத்துகிறது. பாவம் செய்பவர் காங்கிரஸ், விமர்சனம் காங்கிரசுக்கு, கோபம் காங்கிரசுக்கு. ஆனால் ஊடகங்களில் காங்கிரஸ் என்ற வார்த்தை தெரியாது. எதிர்க்கட்சி என்றே மட்டும் தெரியும். ஏன் காங்கிரஸை காப்பாற்றுகிறீர்கள்? இப்படி செய்தால் நீங்கள் காங்கிரஸையும் காப்பாற்ற முடியாது. காங்கிரஸை திருந்தவும் செய்ய முடியாது. இது பொதுவான எதிர்க்கட்சியின் தவறு அல்ல. தில்லியில் என்ன நடந்தது பாருங்கள். டிஎம்சி பாவம் செய்ததா? இல்லை. டிஎம்கே பாவம் செய்ததா? இல்லை. பிஎஸ்பி பாவம் செய்ததா? இல்லை. ஃபாரூக் அப்துல்லாவின் கட்சி பாவம் செய்ததா? இல்லை. தலைமை இழந்த, திசை மறந்த, உதவியற்ற காங்கிரஸ் தலைவர்
பிரதமர் நாற்காலியில் அமர விரும்பினால் முதலில் மக்களின் மனதை வெல்ல வேண்டும். பெண் எம்பிக்களை முன்வைத்து ஆசனத்தை கைப்பற்றுவதால் நீங்கள் பிரதமராக முடியாது. அம்மாக்கள் மற்றும் சகோதரிகளுக்கு இப்படி செய்வதற்கான உங்கள் கட்டாயம் என்ன? நீங்கள் இவ்வளவு உள்ளே காலியானவர்களாகிவிட்டீர்களா? தோழர்களே, காங்கிரஸ் நாட்டிற்கு ஒரு சுமையாக மாறிவிட்டது. இதனால் நான் திருப்தி அடைகிறேன். அது என்னவெனில், தில்லியில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு காங்கிரசின் கூட்டாளிகள் காங்கிரஸை விமர்சிக்க தைரியம் காட்டினர். உண்மைக்கும் நாட்டின் மரியாதைக்கும் துணை நின்ற அந்த எதிர்க்கட்சி தோழர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.